மக்கா வெற்றிங்கிறது வெற்றி அடையவே முடியாது. அந்த ஊர்ல இருந்து ஹிஜ்ரத்து சேர்ந்து போறாங்க. அது வெற்றி பெற்று மறுபடியும் ஒரு போருக்கு போற டயத்துல அந்த மக்கள் கேட்கறாங்க, அந்த மரத்துல நம்மளும் மூட நம்பிக்கை வாழை கட்டி போடலாம்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மூசா நபி சமுதாயம் கேட்டது போல் இருக்குது. அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, இஜலனா இலாகன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு ஒரு நிறைய கடவுள் இருப்பது போல் நமக்கும் கொஞ்சம் கடவுள் இருக்கணுமே. மூசா நபியுடைய சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், கடலை பிளந்து காப்பாத்தி இன்னொரு ஊருக்கு அனுப்புறான். அங்க பல கடவுளை வைத்து வணங்குறாங்க. இப்பதான் அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்திருக்காங்க. ஆனா அங்க போய் என்ன கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி நிறைய கடவுள் வேணும் கேட்கறாங்க. அப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இயற்கையாவே அவனுக்கு ஒரு பொருள் மேல ஆசை. முன்னாடி ஒரு பொருள் இருந்தாதான் பக்தி வரும்னு அடம் பிடிக்கும். அப்போ அவனுக்கு அதை விரும்புறதுனால இந்த மாதிரி கேட்கிறான். அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் கேட்க கூடாது, இப்படிப்பட்ட வார்த்தைக்கு பேராதீங்க. ஏன் என்று கேட்டா, சைத்தான் அப்படிதான் வழி கெடுப்பான். சைத்தான் வழி கெடுக்கணும்ல உங்களை. அவன் வழி கெடுக்கிறதுக்கு இணை வைப்புல தான் தள்ளுவான், வேற எதுல கொண்டு தருவான். அதுக்கு அதை சொல்லி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. அதை தான் கேட்கணும் முக்கியமா. எப்படிப்பட்ட செய்தின்னு பாருங்க. வல்லதி நப்சி பி எதிகி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், லா தர்க்கபன்ன சுன்னதி மின்கான கபலிக்கும், இதற்கு முன்னால்னா யாரு, யூதர்களும் கிறிஸ்தவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் எப்படி சிப்ரேன் பை சிப்ரேன், ஜானுக்கு ஜானு முளத்துக்கு மூலம் நீங்கள் கடைபிடிப்பீர்கள். கடைபிடிக்கிறோம்ல, அவனுக்கு தான் தர்கா இருக்கும். அதை அப்படியே மேட்ச் பண்ணி தர்கா, மூட பழக்கம், எல்லா சென்டிமெண்ட், அனுதாபம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான், உள்ள நுழைச்சிட்டான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருக்குதா என்று கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே இருக்குது. யார்கிட்ட சொல்றாங்க, மூமின்கள் வெற்றி பெற்று மக்கா வெற்றியை முடித்து விட்டு போகக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வாயிலேருந்து வருது. அப்ப இதெல்லாம் எதற்கு இது அறிவுரையா சொல்றாங்க, இந்த அறிவுரையை கேட்டு நம்மளுடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ளணும், தடுமாறி கூடாது. சைத்தான் ஒரு நைஸா ஒரு உள்ள விசம்பிய போட்டுருவான். என்ன தொழுதுகிட்டே இருக்கிற, இதுல கொஞ்சம் நம்பிக்கை வை, அப்படி அந்த சைடு கொஞ்சம் வா, அது கொஞ்சம் நல்லா இருக்கு, சாம்பிராணி எல்லாம் போடுவான், பூஜை போடுவான், மயில் வச்சு வீசுவான், நிறைய ஓதுவான், பண்டம்லாம் தருவான் சாப்பிட, நேர் கண்ணு பார்க்கலாம், ஒரு திருப்தியா இருக்கும்ல, ஒண்ணுமே அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு போயிடுவான். அப்ப என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமன்து பில்லாஹி அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், காரி துப்பி இடத்த காலி பண்ணிடணும். அப்படி வருமான்னு கேட்டா வரும். அப்படி வரப்போய் தானே கேட்கறாங்க இவங்க. ஏன் அப்படி கேட்கறாங்க, அப்படி ஈமான்ல போட்டா நீங்க தடுமாறிடக்கூடாது, உறுதியா நிக்கணும். உறுதியா தௌஹீதுல உள்ளவங்க நிப்பாங்க, அல்லாஹ்வை நம்பினவங்க, அதுல சந்தேகம் இல்லை. இவங்க யாரப்போ, இவங்களும் தௌஹீது தான், அல்லாஹ்வை நம்பின ஃப்ரெஷ். ஆனா என்னன்னா அந்த ஆட்டம் காணும். சில சமயங்களில் சைத்தான் அந்த ஆட்டத்தை காண வைக்க கூடாது. அதுல என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணுங்கிறது ஒரு செய்தி அறிந்து